கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்தை நீங்கள் நன்றாக படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் என்கின்ற வார்த்தையானது அநேக இடங்களிலே வந்திருப்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படி என்று சொல்லி அநேக வசனங்கள் வேதத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்க படிச்சு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு காரியத்தை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எதை குறித்து என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ரட்சிப்பை குறித்ததான ஒரு கவலை உங்களையும் என்னையும் பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ரட்சிப்பை குறித்ததான கவலை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? ஒருவேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பேரன் பேத்திமார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உங்க உடன் பிறந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்களுக்கு அன்பானவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்களுடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களை குறித்ததான ஒரு கவலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அவர்களுடைய ரட்சிப்பை குறித்ததான ஒரு கவலை உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கவலை, ரட்சிப்பை குறித்ததான ஒரு கவலை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ரட்சிப்பை குறித்ததான கவலை இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதின அந்த நிருபத்திலே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு கவலை இருந்தது. அது என்ன கவலை? சபையை குறித்ததான கவலை, சபையில் இருக்கிற மனிதர்களை குறித்ததான கவலை இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்விலே காணப்பட்டது. ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கவலை, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்ததான ஒரு கவலை, அது இவருடைய வாழ்விலே காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படுவோம், ரட்சிப்புக்காக கவலைப்படுவோம், ரட்சிக்கப்படாதிருக்கிற ஜனங்களுக்காக கவலைப்படுவோம். கர்த்தர் இதை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவரே, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, பேரன் பேத்திமார்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். எனக்கு வேதனையோடு இந்த இடத்துல உடைய பிள்ளைகள் இருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் ரட்சிங்கப்பா. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதுதான் உமக்கு பிரியம் சுவாமி. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைவதும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா. எல்லா மக்களையும் நீ ரட்சிங்கப்பா, நீங்க ரட்சிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.